வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏக குரு ஸ்ரீ ஸ்கந்த குருவே நமः. வந்தே குரு பரம்பரா. गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विशेषे भवरोगिणां निधे सर्वविद्यानां श्रीकृष्णामूर्ते नमः. ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இன்னைக்கு வராக உபநிஷத்தினுடைய 97வது மந்திரத்திலேருந்து சிந்திக்கலாம். வராகர் ரிபு மகரிஷிக்கு வேதாந்த ஞானத்தை கொஞ்சம் கொஞ்சமாக புரிய வைக்கிறார். விவேச்சனம்லாம் அவரே பண்ணுறார். அப்படி சொல்லிட்டு வரும்போது இன்றைக்கி இந்த உடல் சார்ந்த 3 உடலை பற்றி பேசுகிறார். இந்திரியானா மனோநாதக. இந்த இந்திரியங்களுக்கு மனம்தான் தலைவர். இந்திரியங்கள் யார்? பொறி புலன்கள். பொறி அது ஒன்றும் இது இல்லை, புலன் மேலேயும் தப்பு இல்லை. அது பொறிகள் கண்ணு காது வாயு மூக்கு இருக்குது, அது தவறில்லை. அது மேலே புலன்கள் அதுக்கு பார்க்குற சக்தி கேட்குற சக்தி எல்லாம் இருக்குது, அதுவும் அங்கே தவறில்லை. இந்த மனம் இந்த பொறிகளை புலன்களை எது மேலே செலுத்துதுங்கிற காரியங்களில் தான் நல்லது கெட்டதுங்கிறது அமையுது. இந்த மனம் இது நல்லது கெட்டதுன்னு தெரியாமல் செயல்படுறது அறிவீனம். தெரிஞ்சால் அறிவு. இந்த தெரியப்படுத்துறது தான் புத்தி. புத்தி வந்து எங்கேருந்து அது எடுத்து சொல்லுதுன்னா அது சித்தத்துலேருந்து எடுத்து சொல்லுது. சித்தத்துக்குள்ளே எப்படி நல்லது கெட்டது இருக்குன்னா எப்போவோ இவன் படிச்சிருப்பான், கேட்டிருப்பான், சொல்லியிருப்பான், அனுபவிச்சிருப்பான். முக்கியமாக சிரவணம், அப்புறம் அத்தியனம். அத்தியனம்னா அதுக்கப்புறம் தான் வந்துச்சு. முதல்ல ஆரம்ப காலத்துலேருந்து சிரவணம் தான், அப்புறமா தான் எழுத்து முறை, அதுக்கப்புறம் தான் அதை படிக்கிறது, அதை சொல்லி கொடுக்கறது, அதெல்லாம் அப்புறம். அப்போது நீங்கள் உள்ளே வச்சிருக்கிற இந்த முன்மூளை இருக்க, அது மனித மூளை. அதில் பிரம்மஞானம் இருந்தால் உங்கள் வாழ்க்கை வெற்றி பெறும். அமைதியும் ஆனந்தமும் நிறைந்த வாழ்க்கையாக இருக்கும். பயம் துக்கம் இல்லாத ஜீவன்முக்த நிலையை நம்ம அடையலாம் பிரம்மஞானம் இருந்தால். இல்லைன்னா அறிவே இல்லாமல், பிரம்மஞானம் இல்லாத, பிரம்மத்தை பற்றிய அறிவு இல்லாமல், தன்னை பற்றிய அறிவு இல்லாமல், ஜகத்தை பற்றிய அறிவு இல்லாமல் மனம் போன போக்கெல்லாம் போனால் தான் தோண்டித்தனமாக பள்ளத்துலேயோ மேடுலையோ விழுந்து எழுந்திருக்க வேண்டியதுதான். எது வேணாலும் நடக்கும். அதனால் இந்திரியங்களை அதை தான் சாரதின்னு ரதத்தேர். நம்ம ரதம் தேர் திருவிழா எதுக்கு நடத்துகிறோம்? இந்த தேர் நம்ம உடம்பு தான். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய தேவதா இறைவன் நம்மளுடைய உயிர். அது வழி நடத்தக்கூடிய சாரதி தான் ஞானம். அது யாரை யாரை இயக்குதுன்னா மனதை இயக்குது. சாரதி மனதை இயக்கணும். மனம் பொறி புலன்களை, டயர் டியூப்பு, ஸ்டேரிங் எல்லாம் மனம். யார் இயக்குறா பின்னாடி இருந்ததுன்னா அந்த எஜமானன் நீ இந்த ஊருக்கு போ அப்படின்னு சொல்கிறார். சத்தை நோக்கி பயணின்னு சொன்னார். அறிவு இல்லைன்னா மனம் எப்படி வேணாலும் போகும். மனம் எப்படி போதோ அப்படியெல்லாம் பொறி புலன்கள் போயிடும். அந்த கற்பனையை பார்த்தோம் இல்லையா? அதே தத்துவத்தில் தான் இந்திரியானா மனோநாதக. இந்திரியங்கள் அது இஷ்டத்துக்கு போகுதுன்னா அது இஷ்டத்துக்கு போகல. மனம் போகிற போக்கில் இந்திரியங்கள் போகுது. இந்திரியங்கள் போகிற போக்கில் மனம் போகலை. மனதுக்குள்ளே தமோ குணம் இருந்தால் இருட்டை நோக்கி போகும். ரஜோகுணம் இருந்தால் பரபரப்பாக இருக்கும், வேலையை நோக்கி போகும். மனத்தில் தமோ குணம் இருந்தால் தூங்க போகும், ரஜோகுணம் இருந்தால் வேலைக்கு போகும், சத்துவகுணம் இருந்தால் வேத விசாரத்துக்கோ தியானத்துக்கோ பூஜைக்கோ வரும். இப்போ மனுஷன் எப்போதும் ரஜோகுணத்தில் இருக்கிறான், 8 மணி நேரம் தமோ குணத்தில் இருக்கிறான். இதான் நடக்குது. சத்துவகுணம் அவன் வர்றது கோயிலுக்கு போகணும் அப்படின்னு டெய்லியாக தோணுது. டெய்லி தோணால் சத்துவகுணத்தில் இருக்கேன்னு அர்த்தம். இந்த சத்துவகுணத்தினுடைய வெளிப்பாடு, சத்துவகுணம் வந்து இந்த அபக்ஷயம் பக்ஷயன்னு சொல்கிறாங்க இல்லையா? சாப்பிடக்கூடாததை சாப்பிடாதீங்க. ஏன் அதை எல்லாரும் வலியுறுத்துகிறாங்க? வேதமும் வலியுறுத்துது, வள்ளலாரும் வலியுறுத்துகிறாங்க,
ஆன்மீகவாதிகள் எல்லாருமே அபக்ஷியம் சாப்பிடக்கூடாததை சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா சத்வகுணங்கிற நிலைக்கு அதை விடாது. அது மறுபடியும் ரஜோகுணத்துக்கும் தமோ குணத்துக்கு தான் அழைச்சிட்டு போகணும். அந்த குணம் வந்து அது பாதிக்கப்பட்டதுங்கிறதுனால சத்துவகுண பிரதானமாக இருக்கிறவங்க நுட்பமான விஷயங்களை அந்த வழியில் நீங்கள் பயணிக்கணும்னா நீங்கள் அபக்ஷியம் சாப்பிடக்கூடாததை சாப்பிடாதீங்கன்னு. எது சாப்பிடக்கூடாதுங்கிறத வேதம் நிர்ணயிக்குது. அவங்க எல்லாம் ரிஷிகள், உங்கள் அறிவெல்லாம் அங்கே வேலை செய்யாது. அதெல்லாம் கடந்த நிலை. இறைவனே அறிவை வச்சு பிடிக்க முடியாதுன்னு இவ்வளோ வருஷமாக செய்கிறாங்களே, ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுறாங்களே. ஆலோபதி உயிரை பற்றி அவங்களுடைய கருத்து என்னன்னு கேளுங்களேன், சொல்ல முடியாது. உடம்பை பற்றி எல்லாம் சொல்லுவாங்க. நரம்பு மண்டலம் இருக்குது, நாடி மண்டலம் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, எல்லாம் சொல்கிறாங்க. உயிரை பற்றி சொல்ல முடியல. அதனால் இங்கே இந்த வராகர் பரம்பொருள் மகாவிஷ்ணு ரிபுரிஷிக்கு இந்திரியானா மனோநாதக, இந்திரியங்களுக்கு மனம் நாதம் என்றும் தலைவனாகவும், மனோநாதஸ்யு மாருதக, மனதுக்கு வந்து பிராணன் தான் ஆதாரம். இப்போ இந்திரியங்களை அடக்கணும்னா மனதை இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும், மனதை அடக்கணும்னா பிராணனுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கணும். அப்படி மாருத்தம்னா பிராணன், காற்று. லயோனாஸ் நாத்தம் நாத்தஸ்ய நாத்தம் லயம் ஆசிரிய. அப்புறம் இந்த பிராணன் எங்கே ஒடுங்குது? பிராணன் எங்கே ஒடுங்குது? ஒடுங்கணும், ஒன்று ஒடுங்கணும். பிராணன் எங்கே ஒடுங்குதுன்னா சித்தில் ஒடுங்கும். சித்துலேருந்து வெளியில் வர்றது தான் ஓங்காரம். சித்துலேருந்து வர்றது பிராணன், பிராணன் ஓங்காரத்தோடு வெளியில் வருது. அது எப்போ அந்த ஓங்காரம் வருதுன்னா யுக யுகமாக ஓங்காரம் வந்துக்கிட்டே இருக்குது. ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது. சித்து எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஓங்காரம் இருக்கும். சித்து எங்கெல்லாம் இருக்கோ அதை தான் அகர உகரம் அகரம் அர்த்தம் சந்திரபிந்துன்னு சொல்கிறோம். இப்போ நீங்கள் தியானம் ஸ்டார்ட் பண்ணும்போது குரு என்ன சொல்கிறாங்க? ஒரு பக்கம் தியானம் இருக்கணும், ஒரு பக்கம் விசாரம் இருக்கணும். உங்கள் ராக்கெட்டில் நீங்கள் இறைவனை நோக்கிய பயணத்தில் முன்னாடி என்ஜின் வந்து 3 என்ஜினாக வச்சுங்க. முதல் என்ஜின் வந்து முன்னாடி இருக்கிற என்ஜின் ஓங்காரம், இடது பக்கம் இருக்கிறது தியானம், வலது பக்கம் இருக்கிறது விசாரம், பின்னாடி இருக்கிறது பிராணாயாமம்னு சொன்னோம். அதில் இந்த ஓங்காரம் இருக்குல்ல, ஓங்காரம் உங்களோடு பொருந்தும் இறைவனோடு பொருத்தும்னு சொன்னால, அது எல்லா தடைகளையும் ஊடுருவி செல்லக்கூடியது அந்த ஓங்காரம். ஓங்காரம் நீங்கள் அகரப்பிரதானமாக நீங்கள் ஓங்காரத்தை ஜபிக்க நீங்கள் ஸ்தூல உடம்பை கடக்கலாம். அப்போ உங்களுக்கு சிரவணம் நல்லா உங்களுக்கு உள்வாங்க முடியும். சூக்ஷ்ம உடம்பை கடக்க உகரப்பிரதானமாக ஓங்காரம் ஜபிக்கணும். அப்போ நீங்கள் மனனத்தில் இருப்பீங்க. நிதித்தியாசனம் சொல்லக்கூடிய இறைநிலை காரண உடம்புக்குள்ளே நுழையிறதுக்கு மகரம் பிரதானமாக நீங்கள் ஜபிக்கணும். எப்படி அது அப்படின்னு சொன்னால், இப்போ ஒருத்தவங்க தியானத்தில் உட்காரும்போது உட்கார்ந்த உடனேயே ஆசன சித்தின்னு சொல்லுவாங்க. யம நியமம் முன்னாடி நீங்கள் நல்லது கெட்டதெல்லாம் தெரிஞ்சு தான் வரீங்க. ஆசனம்ங்கிறது உட்கார்றது. 3வது நிலையில் ஆசனம் இருக்கா? 3வது நிலையில் தானே ஆசனம் இருக்குது. இந்த 3வது நிலையில் ஆசனத்துக்கு பதஞ்சலி என்ன சொல்லியிருக்காருன்னா, சுகம் ஸ்திரம் ஆசனம். ஸ்திரம் சுகம் ஆசனம். நீ அசையாமல் உட்காரணும், சுகமாக உட்காரணும். சிரமப்பட்டு உட்காந்துட்டு கூட ரொம்ப நேரமாக நான் கை கால் முட்டி வலிச்சிச்சு, கால் மரத்து போயிடுச்சு, என்னால் உட்கார முடியல, அப்படி இப்படி இந்த கதையெல்லாம் சொல்கிறீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் நாள். அதுதான் ஆசன சித்தின்னு பேர். அதுவே ஒரு பெரிய சித்தி. இப்போ நீங்கள் அப்படி ஸ்ட்ரைட்டாக கிழக்கு பார்த்தோ வடக்கு பார்த்தோ எப்போதும் ஒரே திசையில் ஒரே இடத்துல முதுகு கழுத்து தலை நேர்கோட்டில் சுகமாக ஸ்திரமாக உட்காரணும். அசையாமங்கிறது ஸ்திரம். உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாது தியானத்தில், அதனால சுகம். அப்படி ஒரு ஆசனம் இருக்கானா? இருக்குது. அது நீங்களே டிசைட் பண்ணிக்கலாம்.
சரி இத்தனை அப்போ நூற்றுக்கணக்கான ஆசனம் இருக்கான்னா ஆசனம் எத்தனை பிறவிகள் இருக்கோ அத்தனை போஸ்டர் இருக்குது. எத்தனை போஸ்டர் இருக்கோ அத்தனை ஆசனம் பண்ணலாம். அத்தனையும் இந்த நாடி நரம்பில் என்ன பண்ணோம்னா ஸ்தூல உடம்பையும் சூக்ஷ்ம உடம்பையும் பண்படுத்தும். இப்போ நீங்கள் ஆசனத்தில் உட்கார்றதுக்கு முன்னாடி உடம்பை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்கும் கொஞ்சம் இறுகி போயிருக்கக்கூடிய இந்த உடம்பை சித்திலம் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் நெளிவு சுழிவாக இருக்கட்டுங்கிறதுக்கு நீங்கள் உட்காரக்கூடிய ஒரே ஒரு ஆசனம் தான் நீங்கள் வாழ்நாள் ஃபுல்லாக பயன்படுத்த போகிறீங்க. அந்த ஆசனத்துக்கு சப்போர்ட்டாக 1-2 சூரிய நமஸ்காரம், வஜ்ராசனம், சர்வாங்காசனம், சிரசாசனம்னு ஒரு 4-5 ஆசனத்தை சொல்லுவாங்க. அந்த ஆசனம் பண்ணால் நீ இப்போ உட்கார போகிறீங்களா 3 மணி நேரம் 5 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு கீழான தியானம் ஒரு தியானமாக என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் பிகைனர் 1 ஹவர் தியானம்னு சொல்லலை, தியானத்தை நான் பேசலை, நிதித்தியாசனத்தை சொல்கிறேன். சிரவணம் பண்ணுறது தான் நம்மளுக்கு முக்கியம். நீங்கள் இந்த தியானத்தில் 3 ஹவர் உட்காருறீங்களா 5 ஹவர் உட்காருங்கிறாங்கிறது வந்து உங்கள் அறிவே நிர்ணயிக்கும். ஒரு காலகட்டத்தில் நீங்கள் அதுக்கு முயற்சியே பண்ண வேண்டாம். நீங்கள் நான் இவ்வளோ நேரம் உட்கார முடியலையே நீங்கள் கவலையெல்லாம் பட வேண்டாம். நீங்கள் சிரவணம் பண்ணிக்கிட்டே வந்தால் ஒரு புள்ளியில் ஒரு நுட்பமான அறிவு உங்களை தொடும். அந்த அறிவு உங்களை 3 மணி நேரமோ 5 மணி நேரம் உட்காந்தாலும் என்ன பண்ணாது, சலிக்காது. இப்போ உங்களுக்கு சலிப்பும் புளிப்பும் இன்னொன்று களிப்பும் புளிப்பு இன்னொன்று குளிப்பு என்னென்ன வார்த்தை இருக்கோ எல்லா வார்த்தையும் போட்டுங்க, அதெல்லாம் ஏற்படும். முதல்ல சிரவணம் பண்ணாமல் அறிவு இல்லாமல் தியானத்தில் உட்காரணும்னு நினைக்கிறதே அறியாமை தான். முதல்ல உட்காந்து கேளு, எப்படி வேணாலும் உட்காரு, சௌகரியமாக உட்காரு, சுகமாக உட்காரு, அசையாமல் உட்காரு, அதை கற்றுக்கோ முதல்ல. அது பேர் ஆசன சித்தி சொன்னோமா. அடுத்தது ஓங்கார ஜபிக்கணும்னு சொன்னோம். ஓங்காரத்தை இப்போ நான் ஜபிச்சு காட்டுறேன் பாருங்கள். 3 விதமாக ஜபிச்சு காமிக்கிறேன். நீங்கள் சிரவணத்தில் இருக்கிறவங்க அகர பிரதானம், மனனத்தில் இருக்கிறவங்க உகர பிரதானம், நிதித்தியாசனம் போகிறவங்க மகர பிரதானம். அப்போ பாக்கி பேர் இதுதான் மெத்தடாலஜி. நீ உள்ளே நுழையணும், துரியத்துக்கு போகணுன்னா இதுதான் மெத்தடாலஜி. இப்போ முதல்ல நான் அகர பிரதானமாக ஷார்ட்டாக இருக்கும். எவ்வளோ நேரம்னா 2-3 செகண்டுக்குள்ளே முடிஞ்சிடும். இந்த ஓங்காரம் பூரணமாக இருக்கணும். அப்படிலாம் சொல்லக்கூடாது. அகர பிரதானமே சொல்லவே கூடாது முறைப்படி. அது நிறைய கதையெல்லாம் சொல்லுது வேதம். அதெல்லாம் சொன்னால் இங்கே டைம் இதாகும். இப்போ இந்த சந்தர்ப்பத்துக்கு இது தெரிஞ்சுங்க. இப்போ சொன்னாலே ஷார்ட்டாக இருக்குது, ஸ்வீட்டாகவும் இருக்கும். சும்மா மந்திரத்தனம் என்னது எந்திரத்தனமாக சொல்லுவாங்களா, அப்படி சொல்லக்கூடாது. ஆம் 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 அப்படி சொல்லக்கூடாது. ஓங்காரத்தை பக்தியோட ஸ்ரத்தையோட இறைவனோட தொடர்பு கொள்றதுக்காக நீங்கள் கூப்பிட்றீங்க. எதுக்கு ஓங்காரத்தை அங்கே வச்சாங்க தெரியுமா? ஓங்காரம் ஜபிக்கணும் குரு சொன்னாங்க, ஓங்காரம் ஜபிக்கிறேன். ஆனால் ஓங்காரத்தை எப்படி ஜபிக்கணும் ஏன் வச்சாங்கன்னா அப்போ தான் ஏன்னா இது ஈஸ்வர கிருப்பையினால் நடக்கிறது. ஈஸ்வர கிருப்பாவை வாங்கிறதுக்கு தான் ஓங்காரம். நல்லா புரிஞ்சுங்க. ஈஸ்வர கிருப்பா இருந்தால் தான் குரு கிருப்பா கிடைக்கும். குரு கிருப்பா கிடைச்சாதான் உனக்கு சாஸ்திர கிருப்பா கிடைக்கும். ஒருத்தர் சொல்கிறாரு, அவர் இப்போ பெரிய சன்னியாசியாகி ஃபுல் டைமாக இந்த சிரவண மன நிதித்தியாசனத்தில் இருக்கார். அவர் சொல்கிறாரு, நான் ஒரு இறை சிந்தனை இல்லாதவன், ஆனால் ஒரு குருவோடைய பேரை சொல்லி அவரை பார்த்து அவரோட கனெக்ஷன் வச்சுக்கணும், அவரோட பயணம் செய்யணும், அவர்கிட்ட ஒரு ஈர்ப்பு இருந்துச்சு எனக்கு. சரி அவர் என்ன தான் சொல்கிறாருன்னு கேட்போன்னு தான் அப்படியே கிளாஸுக்கு போயிட்டு இருந்தேன். அவர் சொல்ல எனக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மாதம் 2 மாதம் 3 மாதம் இப்படி போயிட்டு இருந்தேன். ஏதோ சொல்கிறாரு நல்லா இருக்குது, ஏதோ நல்ல விஷயமா இருக்குது, மனதுக்கு இதமாக இருக்குதுன்னு தான் போயிட்டு இருந்தேன். அவருக்கு ஒரு காலம் ஒன்றுமே புரியல. ஒரு காலகட்டத்தில் அவருக்கு உடம்பு சரியாமல் போச்சு. அந்த நேரத்தில் ஒரு குழந்தைய மாதிரி நான் போய் அவரை பார்த்துக்கிட்டேன். மற்றவங்க கிட்டக்கே போகாத ஒரு தருணத்தில் நான் அவரோட இருந்து குரு சேவா பண்ணேன். அது ஒரு மனித நேயத்தில் தான் நான் பண்ணினே தவிர அதனுடைய பின்விளைவுகள் எனக்கு தெரியாது. அவர் க்யூர் ஆன அடுத்த செகண்ட்லேருந்து
இன்றைக்கி வரைக்கும் அவர் நடத்தக்கூடிய பாடம் எனக்கு தடையாக இருந்த அந்த ஸ்க்ரீன் எல்லாம் விலகி போச்சு. என்னால் நம்பவே முடியல, நான் ஒரு நாசிகனாக இருந்தவன் ஏற்கனவே. அப்படியே சொல்கிறார், ஓப்பன் ஹார்ட்டாக சொல்கிறார். சொல்கிறது புரியுதா? கடவுள் ஒன்றை சொல்கிறாங்கன்னா அதை செய்து பார்க்கணும். குரு பொய்யா சொல்ல போகிறாங்க. ஓங்காரம் நீ ஜபிச்சான்னா ஜபிக்காட்டி அவருக்கு என்ன? வேதம் நீ ஓங்காரத்தை இவ்வளோ பக்தி ஸ்ரத்தையோடு ஜபிச்சின்னா நீ இந்த ஸ்தூல உடம்பை கடக்கலாம், சூக்ஷ்ம உடம்பை கடக்கலாம், காரண உடம்பை கடக்கலாம். துரியத்தில் இருந்து வெளியில் வரக்கூடிய அந்த ஓங்காரம், அது பேர் அநாகதம். அமாத்ராவில் நீ அங்கே இருப்ப, அமைதியாக இருப்ப. அந்த நாதம் உனக்கு கேட்கும். அந்த நாதத்தை உற்று கவனிச்சா அது பின்னாடியே என்னவாயிடுவ? லயமாகிறதுல என்னது? 96 தத்துவமும் இல்லாத சைத்தன்ய ஸ்வரூபமாக பரம்பொருளுக்குள்ளே நுழைஞ்சிடுவே. அதுதான் இறைநிலை. அப்போ ஓங்காரத்தை உற்று கவனித்தாலே நம்ம ஜெயிச்சிடலாம். புரியுதா சொல்கிறது? இப்போது இந்த ஓங்காரம் ஷார்ட்டாக சொன்னாலே அது எதுக்கு? சிரவணத்துக்காக. சிரவணம் பண்ணுறவங்க எனக்கு சிரவணமே என்னால் கேட்க முடியல, உட்காந்து 1 மணி நேரம் ஆடியோ கெளிஞ்சி சொல்கிறாங்க டெய்லி, அதுவே என்னால் முடியலன்னு இருக்கிறவங்களாம் இருக்கான். அவன்லாம் ஓங்காரம் ஜெபி. சிரவணம் உனக்கு புரியலையா? முதல்ல ஓங்காரம் ஜபிச்சுக்கிட்டே இரு. உட்காந்து ஏகாந்தமாக உட்காந்து ஆடியோ போட்டு இப்போ நான் சொன்ன மாதிரி ஓங்காரத்தை சொல்லு. அதுக்கெல்லாம் நிறைந்த பலனுண்டு. நான் எப்படி சொல்கிறது? அவ்வளோதான் சொல்ல முடியும். ஒரு பாயிண்ட்டு. அடுத்தது சிரவணமாகி மனனத்துக்கு இப்போ நீங்கள் வர போகிறீங்க. அதனால் இந்த கருத்தை சொல்கிறேன். மனனத்துக்கு நீங்கள் 2வது ரவுண்டு நம்ம ஆரம்பிக்க போகிறதுனால மனனத்தை ஓங்காரத்தை எப்படி சொல்லணும்னு சொன்னால் பூரணமாக சொல்லணும். இப்போ முன்னாடி சொன்னது பூரணம் தான், ஆனால் ஷார்ட். இது இப்போ 2வது சொல்ல போகிறது பூரணம், ஆனால் கொஞ்சம் லாங்காக இருக்கும். இது உக்கர பிரதானம். இப்போ பாருங்கள். கேட்கும்போது எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? அது எதுக்குன்னா சிரவணம் நல்லா மனனம் சித்தியாகணும், சூக்ஷ்ம உடம்பை கடக்கணும், என் மனசை அலைபாயக்கூடாது, ஈஸ்வரா கிருபை செய்ய அப்படின்னு அர்த்தம். இதுதான் அர்த்தம். பல பேர் சொல்கிறதில்ல, அடியேன்னு சொல்கிறேன். ஒரு எந்திரத்தனமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். ஏன்னா இது சைத்தன்யம் சார்ந்தது. சக்தி சிவத்தை ஜபிக்கிற அர்த்தம் அதான். இது என்னது? சிரவணத்துக்கு மனனத்துக்கு தடையாக இருக்கிற தடைகளை எரிக்கும். அது முக்கியம். இப்போ நம்ம இதே வராக உபநிஷத்தில் தான் ஓங்காரம் பாவத்தெல்லாம் எரிக்கணும் பார்த்தோம்ல ஆரம்ப காலத்தில். இப்போ இதே உபநிஷத்தில் ஓங்காரம் சொன்னால் இருக்கிற எல்லா பாவத்தையும் எரிக்கும். 3 விதமாக சொல்லுது, 3 கேட்டகரியில். அச்சா, இப்போ 2வது இது மனனத்துக்கான மனனம் கைகூடலன்னு நினைக்காதீங்க. அவங்களுக்கு இந்த ஓங்காரத்தை இப்படி ஜபிங்க. இந்த ஆடியோ திருப்பி கேளுங்க. எனக்கு இப்படி யார் சொல்லிக் கொடுத்தா? முருகப்பெருமான் தான் சொல்லிக் கொடுத்தேன். உள்நோக்கம் இதுதான். யாரும் முருகப்பெருமான் சொல்லிக் கொடுக்குறத பிடிச்சிக்க வேண்டியதுதான் கட்டியமாக. 3வது மனனம் நிதித்தியாசனமாகணும், சமாதி ஆகணும், இறைநிலைக்கு சொர்பத்துக்குள்ளே நுழையணும்னு சொன்னால் ஓங்காரத்தை கொஞ்சம் பிரதானமாக மகர பிரதானமாக கொஞ்சம் நீட்டாக சொல்லணும். ஷார்ட் இப்போ நீட்டு லாங்காக சொல்லணும். அப்படி சொல்லணும். இந்த ஓங்காரம் சொல்லி பார்க்குறதே ஒரு ஆனந்தமாக இருக்கும். நீங்கள் சொல்லிட்டே வச்சிங்களேன், அப்புறமா நீங்கள் சிரவணமே பண்ண மாட்டீங்க. இதிலே லயமாடுவீங்க. இந்த 3வது நிலை சொன்னல நிதித்தியாசனம், நேராக ஈசன் கைலாயம் அதுக்கு தடையாக இருக்க எல்லாத்தையும் தாண்டி போய் ஊடுருவி போயிடும். பெரிய மகத்தான வாக்கியம் இது. இது உங்களுக்கு லைட்டாக எடுத்துக்க போகிறீங்க. நல்லா சாரமான விஷயம், அமிர்தமான விஷயம். இதெல்லாம் சொல்லி பார்த்து செஞ்சு பார்த்தா புரியும். ஓகே. ஆனால் இதெல்லாம் அடியே இந்த ஜென்மாவில் செய்யலை.
முருகப்பெருமானுடைய கருணை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், சத்தியமானது. சரியா? இப்போ இந்த மந்திரத்தில் இந்த லயம்ங்கிற விஷயம், இந்த அகரப்பிரதானம் உகரப்பிரதானம் மகரப்பிரதானம் ஓங்காரம் நீ சொன்னீங்கன்னா நீ இப்போ கேட்ட ஞானம் இருக்குல்ல. ஏன்னா ஞான யோகத்தில் மந்திர வார்த்தையே கொண்டு போய் சேர்க்குன்னு சொல்லியிருக்கோம். மந்திர வார்த்தைக்குள்ளே என்ன இருக்குன்னா இந்த ஓங்காரம் தான் இருக்குது. அதனால தான் அது கொண்டு போய் சேர்க்குது. எல்லாரையும் இங்கே வானா இங்கே வருது, அங்கே புருவமதிக்கு வானா புருவமதிக்கு வருது, சகசிராரம் வானா சகசிராரம். எங்கே நீ கண்ணு எங்கே கருத்து போதோ அங்கே கண்ணு போகும், எங்கே கண்ணு போகுதோ அங்கே காற்று போகும். காற்றுக்குள்ளே ஓங்காரம். காற்றுனாலும் ஓங்காரம்னாலும் சித்துன்னு சொன்னாலும் 3 ஒன்று தான். அதாவது பிராணன் சித்து ஓங்காரம் 3 ஒன்று தான். புரியுதா? குழப்பம் இருக்கக்கூடாது. ஒவ்வொரு ரோல் பண்ணுது. இப்போ இந்த 3வது நிலை சொல்லி 4வது நிலை உச்சரிக்காமலே ஓங்காரம் ஜபிக்கும். அது எப்படி தெரியுமா? நீங்கள் ஜபிக்க வேண்டாம். உள்ளே இருக்கக்கூடிய ஓங்காரம் உங்கள் காதுக்கு நல்லா கேட்கும், சந்தேகமே வேண்டாம். நான்லாம் அதுக்கு நல்லா அனுபவிச்சிருக்கேன். நீங்கள் தியானம் பண்ணி 2 ஹவர் 3 ஹவர் கடக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும், இந்த ஃபேன் சத்தத்தையெல்லாம் தாண்டி அது கேட்குது. முன்னாடி ஒரு நாள் சொன்னேன், முத நான் ஓங்காரம் நமக்குள்ளே கேட்குதுங்கிறது கரண்ட்டு போய் ஏதோ ஒரு சந்தேகத்தில் நமக்கு கேட்குதுன்னு. அப்போ கரண்ட்டு போனதுக்கப்புறம் நல்லா கேட்குறது தெரிஞ்சிச்சு. இப்போ கரண்ட்டு இருந்தாலும் இல்லாட்டினாலும் ஃபேன் சுற்றினாலும் சுத்தாட்டினாலும் அது ஒரு குறிப்பிட்ட ஃப்ரீக்குவென்சிக்கு அப்புறமா தானாகவே நம்மளுடைய காதுக்கு உள்ளிருந்து கேட்குது. ஆகத்தம் அநாகத்தம், வெளியிலேருந்து வராதது உள்ளேருந்து வருவது. அது பேர் நாதம்னு பேர். எப்படி வேணாலும் பேர் சொல்லலாம், சுவாமியுடைய பேர். அது யாருன்னா அது பிராணன். அதுக்கு ஆதாரம் யாருன்னா அது சைத்தன்யம். அந்த சைத்தன்யம் யாருன்னா அவள் தான் அம்பாள் சக்தி. புரியுதா? யாரை கூப்பிட்றான்னா பரம்பரையில் கூப்பிடுறா. அதான் விஷயம். சத்தை கூப்பிடுறா. சித்தானது சத்தை அழைக்கிறது. நீங்கள் இந்த பிராணாயம் இப்படி நீங்கள் பண்ண இந்த 3 நிலைகள் கடந்த 4வது நிலை அது கனெக்ட் ஆகும், உள்ளே இருந்து கனெக்ட் ஆகும். 3 தான் உங்கள் வேலை. 4வது அமாத்ரா, ஜபிக்க வேண்டியதில்லை. அது உள்ளே இருக்கக்கூடிய இதை உற்று கவனிச்சிங்கன்னா அந்த சவுண்டு நல்லா கேட்க, அதை நல்லா கவனித்து தியானம் பண்ணினீங்கன்னு வச்சு அந்த ஓங்காரத்தை உள்ளே இருந்து வரக்கூடிய அநாகதத்தை நல்லா, இது ஏற்கனவே பேசியிருக்கேன், புதுசாக கேட்குற மாதிரி கேட்காதீங்க. இது ஏற்கனவே அடியேன் பேசியிருக்கேன்னு நினைக்கிறேன். பேசியிருக்கேன்ல, ஏதோ ஒரு உபநிஷத்தில் பேசியிருக்கேன். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அது சொரூபத்துக்குள்ளே உங்களை லயமாகும். அதுதான் லயம்னு பேர். அதை சொல்லுது. அந்த நிலை தான் துரிய நிலை. 4வது நிலை துரிய நிலை. அதான் பிரம்ம நிலை, சொரூப நிலை, நிர்குண நிலை, ஆனந்த நிலை. ஆரம்பத்துலாம் நம்ம ஓங்காரம்லாம் யாருக்குமே இவ்வளவு விசேஷமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதில்லை. என்னவோ அடியன் பேச பேச அது நிறைய பேர் பாராட்டுறாங்க ஓங்காரம் பற்றி பேச. நான் யதார்த்தமாக தான் பேசுகிறேன். இந்த மாதிரி ஒரு ஸ்வரம் வரும்னே எனக்கே தெரியாது. எனக்கே நான் சம்ஸ்கிருதம் கற்றுக்கலையான்னு எனக்கு வருத்தம் இருக்குது. இவங்கெல்லாம் சம்ஸ்கிருதம் வேண்டாங்கிறானுங்க. நம்மளை கைட் பண்ணுறவன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா? நல்லதெல்லாம் வேண்டாம், பூஜை வேண்டாம், தியானம் வேண்டாம், குரு வேண்டாம், வேதம் வேண்டாம், ஏகாந்தம் வேண்டாம், அப்படி மிஸ்கைட் பண்ணுறானுங்க இந்த நாட்டில். எல்லாத்தையும் மாத்திரம். இப்போ என்னாச்சுன்னு கேட்டால், நாதம் லயம் ஆசிரியம். நாதமாகி அந்த அநாகத்தம் உள்ள அந்த சப்தம் ஒன்றை லயமாக்கிடும். லயம்னா என்னது? லயம் பிரளயம், சுப்ரலயம், எப்படி வேணாலும் சொல்லலாம். லயம் பிரளயம் சுப்ரலயம் அப்படி பரம்பரோட சேர்ந்துடும். நிச்சேஷ்டோ நிர்விகாரோ அதான் நிஷ்கிரியம், நிர்விகாரோ அதான் சாந்தம். இப்போ என்ன ஆகுன்னா, லயம்ங்கிறது ஸ்வசித்தம். உன்னுடைய சத்தில் நீ சித்தானது போய் அமர்ந்து விடுகிறாய். சுவாமியினுடைய ஹிருதயத்தில் போய் உட்கார்றோம் நம்ம. எனக்கு அப்படி தான் ஃபீல் ஆகுது டெய்லி. முருகப்பெருமான் ஹிருதயத்தில் போய் நம்ம உட்காந்துறோம் டெய்லி. ஏன்னா ஒரு ட்ராப்பு சுரக்குதில்ல அமிர்தம் வேல் பூஜையில், வேத விசாரத்தில் ஒரு ட்ராப்பு சுரக்குது. அதேமாதிரி அடியே நாங்கள் தியானம் பண்ணும்போதே வேத விசாரமாக உங்களுக்காக ப்ரிப்பரேஷன் பண்ணுறேன்ல, அந்த நேரம் மந்திரத்தை எழுதிட்டு நகரவே முடியாது. மந்திரத்தை கடற்கன்னு எழுதிடுவேன். அதை நான் டிரான்ஸ்லேட் பண்ணுறது உட்காரன் பாருங்க. அப்போ ஒரு வார்த்தையிலேருந்து இன்னொரு வார்த்தைக்கு போகவே முடியாது.
தெரிஞ்ச விஷயந்தான் இருக்கும். தெரிஞ்ச விஷயந்தான் கடகடன்னு எழுதிடலாம். கடகடன்னு எழுதுனா கூட நகர முடியாது. அந்த மந்திரம் அதுவே நம்மளை பிடிச்சி வச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிப்பேன், கொஞ்சம் முருகன் படத்தை பார்ப்பேன், கொஞ்சம் திரும்ப மந்திரத்தை பார்ப்பேன். இப்படியே அது நேரத்தை அப்படியே வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த குழந்தைங்க படின்னு சொன்னால் புக்கை திறந்து வச்சுட்ருக்கோம், படிக்கிற மாதிரி பாவலா பண்ணுவோம். இங்கே பார்க்கும், அங்கே பார்க்கும், அங்கே பார்க்கும், இங்கே பார்க்கும்ல, அது மாதிரி பண்ணிட்டு இருப்பேன் ரூமுக்குள்ளே. என்ன காரணம்னு கேட்டால் மனமானது என்னவாகுது, விசாரத்தில் சுவாமி கூட அவர் சொல்லக்கூடிய உணர்த்தக்கூடிய அந்த உணர்வுகளை, நுட்பமான கருத்துக்களை, உள்ளிருந்து வரக்கூடிய கருத்துக்களை அது சிந்திக்குது, செயல்படுது. அதனால் வேகமாக செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் வேகமாக என்னால் பண்ண முடியல. எழுதுறது பெரிய விஷயம் இல்லை. எழுதி இப்போ எனக்கு சம்ஸ்கிருதத்தை பிரித்து படிக்கிறது தான் பெரிய விஷயம். பிரிக்க தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் எல்லா வார்த்தைக்கும் அர்த்தம் சொல்லிடலாம். ரொம்ப நாள் எனக்கு பிரிக்கவே தெரியாது, இப்போ தான் பிரிக்கவே தெரியுது. எழுதி மந்திரத்தை எழுதி பிரிக்க தெரியுது. அதனால் நீங்கள் அடுத்த ஜென்ரேஷன் ஒரே ஒரு கோர்ஸு எப்படியாவது யாரையாவது ஒருத்தவங்களை பிடிச்சிட்டு வந்து இங்கே உட்கார வச்சாவது சொல்லிக் கொடுக்கணும் உங்களுக்கு. இந்த லெட்டர் தெரிஞ்சால் போதும், தேவநாகரிங்கிற அந்த லெட்டர் தெரிஞ்சால் போதும். மீனிங் எல்லாம் அடியேன்னு சொல்லித்தரேன். என்கிட்ட ஏகப்பட்ட வார்த்தை இருக்குது, மீனிங் இருக்குது. லட்சக்கணக்கான மீனிங் வச்சுருக்கேன். லட்சக்கணக்கான வார்த்தைகளுக்கு மீனிங் வச்சுருக்கேன். அதனால் நிச்சேஷ்டோ நிஷ்கிரியம், இந்த நிலையில் லயமான நிலையில் ஸ்வஸ்திதம்னா என்ன சொல்லணும், 5 தத்துவம் என்ன சொல்லுங்கள், ஸ்வஸ்திதம், நிஷ்கிரியம், சாந்தம், சாட்சியம், மௌனம். வருஷத்தில் வருது பாருங்கள். ஸ்வசித்தம் எப்போ ஆகுது, நிதித்தியாசனத்தில் ஆகுது. நீங்கள் அங்கே தியானமே பண்ணலை, ஏகாந்தமாக உட்காந்து இந்த வார்த்தையை ஆழ்ந்து யோசிக்கிறீங்க, அதுவே அழைச்சிட்டு போகுது. இல்லை ஓங்காரம் சொல்கிறீங்க. ஓங்காரம்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு தியானத்தில் 1 hour 2 hour 3 hourல நான் ஒரு 4 or 5 தான் சொல்லுவேன். அதுவாக சொல்லும். ஓங்காரம் இந்த நேரத்தில் சொல்லணும்னு உள்ளேருந்து தோணும், சொல்லுவேன். அது மாதிரி எந்திரத்தனம் இருக்காது. அதில் உண்மை இருக்கும், மெய்ப்பொருள் இருக்கும், ஃபைத் இருக்கும், ஒரு அன்பு இருக்கும், ஒரு பிரியம் இருக்கும், ஒரு உணர்வு இருக்கும், நல்ல உணர்வு இருக்கும். சத்பாவனான்னு சொல்லுவாங்க. அந்த உணர்வு இருக்கும். ஒரு நல்ல நோக்கத்தோடு சொல்லுவேன். எந்திரத்தனம் எங்கேயுமே இருக்க வேண்டாம். 1000 சொல்ல வேணாம், லட்சம் சொல்ல வேணாம், கோடி சொல்ல வேணாம். ஒரு 5 சொல்லு, ஒழுங்காக சொல்லு, ஒழுங்காக பக்தி ஸ்ருதியோடு சொல்லு, பூஜையில் சொல்கிற மாதிரி சொல்லு. அதனால் நிச்சேஷ்டோ நிர்விகாரச்ச லயோ ஜீவதி யோகினாம், யோகிகள் இந்த நிலையில் வாழ்கிறார்கள். சம்சிதம் உச்சின்ன சர்வசங்கல்ப நிஷேஷ அசேஷ சேஷ்டிதக, இந்த சர்வசங்கல்பம் சொல்லக்கூடிய பலவித ஆசைகள். நேற்று யாரோ சொன்னேன், இன்றைக்கி வீணை தான் காலையில் சொன்னேன். சங்கல்பம் என்னமோ சொன்னிச்சு, சங்கல்பத்தெல்லாம் விட்டு தொலைண்ணா. 3 சங்கல்பம் சொன்னீங்களே ஜி, நான் எப்போயோ சொன்ன, நான் மறந்து போயிட்டேன். 3ல் 2 முடிச்சுட்டு இன்னும் 1 தான் இருக்குது, அதையும் முடிச்சுட்டு வரேன். கடமையாம். கடமையை முடிச்சுட்டு வராங்களாம். சரி வாங்க, எப்போ வேணாலும் வாங்க. சங்கல்பம் நிறைய கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. சங்கல்பம் பிக்கஸ்ட் சங்கல்பம் 1 2 3. 1 குடும்பத்துக்காக முதல் சங்கல்பம், 2வது வேலைக்காக 2வது சங்கல்பம், 3வது உனக்காக இறை சங்கல்பம். முதல்ல குடும்பத்தை கவனிக்கணும்னா வேலையை கவனிக்கணும். அப்போ சங்கல்பமே முதல்ல வேலைக்கு போகுது. வேலை ஒழுங்காக கவனிக்கணும்னா நீ ஒழுங்காக இருக்கணும். அப்போ அந்த சங்கல்பம் முதல்ல உன்னிட்டேருந்து ஆரம்பிக்குது. நல்லா புரிஞ்சுக்கங்க. அதான் நேற்று சொன்னேன், இந்த குரங்க அந்த பரம்பொருளோட கட்டி விட்டணும், காலையிலே கட்டிடணும். கொஞ்ச நாளைக்கு கட்டி பழகினானா அப்புறம் நீ கட்டே வேணாம், அதுவே மேலே ஏறிக்கும். பரம்பொருளோட, பரம்பொருள் ஒரு ஸ்தூபம், முருகப்பெருமான் வேல் மாதிரி சிகரத்தில் போய் எலுமிச்சம்பழம் உட்காந்த மாதிரி நம்ம போய் உட்காந்துடணும். அப்புறம் பல நிலைகள் இருக்குது. எப்பயோ சொன்ன அந்த கருத்தை உள்வாங்கினது அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வராங்க. அப்போ 3 சங்கல்பங்கிறது பிக்கஸ்ட் சங்கல்பமாக இருக்கட்டும்,
அதையே சிந்தனை பண்ணுங்க. அந்த 3ல் அப்புறம் 2 ஆகும், 2 1 ஆகும், 1 இல்லாமல் போயிடும். அப்படிப்பட்ட நிலையை தான் உச்சின்ன சர்வசங்கல்பம். எல்லா சங்கல்பத்தையும் விட்டு உடச்சி நிசேஷ அசேஷ சேஷ்டிதா, கர்மா கொஞ்சம் கூட இல்லாமல், முயற்சிகள் பயிற்சிகள் எதுவும் இல்லாத மீதமற்ற செயல்பாடுகள் எதுவுமே மீதம் இல்லை, செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை. அதாவது கர்மா எதுவும் இல்லை, அதனால் நிஷ்கிரியம். ஸ்வாவ கம்யோ லயக, இந்த நிலையில் தானாகவே லயத்திற்கு சித்தானது செல்லும். ஸ்வாவ கம்யோ லயக கோபியோ மனோ வாக்கு கோச்சர. அப்போ எங்கேருந்து மனோ வாக்கு இதெல்லாம் தெரிய போகுது? மனசு வாக்கு இதெல்லாம் ஒன்றும் இல்லாமல், சூலம் இல்லை, சூக்ஷ்மம் இல்லை, காரணமும் இல்லை. ஏன்னா காரணத்தில் நீங்கள் காரணத்தை கடக்கணும்னா அங்கே இருட்டுங்கிற ஒன்று இருக்குது, பிளாக் ஹோல்னு சொல்லி, அதை நீ கடக்காமல் அதை என்ன பண்ணும்? இறைவனை நீ அதை கடந்தால் 4வது நிலை, அது வெளிச்ச நிலை, அது இறைநிலை. அங்கே போக விடாமல் இந்த பிளாக் ஹோலுங்கிற மாயா, உயிரை சுற்றி இருக்கக்கூடிய மாயா, சத்தை சுற்றி இருக்கிற மாயா உன்னை தூங்க வச்சிடும். ஒன்று வெளியில் டைவெர்ட் ஆகி இத்தனை பிரச்சனைகளை தாண்டி உள்ளே போகிற, உள்ளே உன்னை தூங்க வச்சிடுது, அது உனக்கு தெரியலை. அதுக்கு தான் படுத்துக்கிட்டு தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. படுத்துக்கிட்ட ஆடியோ கேட்டாலும் தூக்கம் வந்துடும். ஒரு ஆடியோ ஆரம்பித்து விட்டுட்டு நல்லா தூங்கி விட்டு, நான் கேட்டேன் அந்த ஆடியோ, நான் அது முடிச்சிட்டேன் ஜி, இது முடிச்சிட்டேன் அப்படி சொல்லி புரோஜனம் இல்லை. அதனால் 2வது ஒரு ஆடியோ கேட்டுட்டு அடுத்த ஆடியோ கேட்க போர், ஏற்கனவே கேட்டது தானே அப்படின்னு நினைக்கக்கூடாது. அதெல்லாம் அதுதான் விஷயம். பொறுமையாக கேட்கணும், ப்ரைம் டைமில் கேட்கணும். ஒன்று கேட்டாலும் ஒழுங்காக கேட்கணும். ஒரு நாளைக்கு ஒரு வார்த்தை கேட்டாலும் 1000 நாளைக்கு 1000 வார்த்தையாச்சு, அதுவே போதுன்றேன். 1000 நாளுங்கிறது 3 வருஷம் தானே, அதுவே போதும், உங்களுக்கு ஞானத்தை கொடுத்துரும். சிரவணம் முடிச்சிடலாம் 1000 வார்த்தையில். ஸோ உச்சின்ன சர்வசங்கல்பம் நிசேஷ அசேஷ சேஷிதக ஸ்வாவகம்யோ லய கோபியோ மனோ வாகு கோச்சரம். இதெல்லாம் எங்கே? மனசு வாக்கெல்லாம் இனிமேல் சகலமும் நீங்கி மனம் வாக்கு எப்படி தென்படும்? இப்போ நீ எப்படி இருக்க? ஸ்வஸ்திதமாக இருக்க, லயமாயிட்ட. இப்படி தான். இப்போ என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால், உள்ளேருந்து வெளியில் வரப்போ இந்த சைத்தன்யமானது 96 சட்டையை போட்டுக்குது. இப்போ சூலத்தில் நீங்கள் ஜாகிரதத்தில் இருக்கும் போது 96 அவயவங்களும் வேலை செய்யுது. உங்களுக்கு விழிப்பு நிலையில் இருக்கீங்க. தூக்கத்தில் கனவுல பாதி அவுட்டு, 19 தத்துவம் வேலை செய்யுது. உறக்கத்தில் அதுவும் அவுட்டு, ஒன்றே ஒன்று தான் வேலை செய்யுது. புரியுதா? அந்த நிலையில் தான் நீ என்னவாக முடியும்? லயமாக முடியும், சமாதி ஆக முடியும். இப்போ சுஷுப்தியில் உங்களுக்கு இருக்கிற நிலை என்ன? ஒரே ஒரு அதான் ஏதோ ஒரு வார்த்தை இருக்குது அதுக்கு, அத்வைத நிலையை சொல்லும். ஏகபூத்தோன்னு சொல்லும். ஏகபூத்தோ என்ன உபநிஷம்? மாண்டூக்கிய உபநிஷத்து இது. அத்வைத நிலை அங்கேயே ஏற்படும். தூக்கத்திலே உங்களுக்கு அத்வைத நிலை வருது, ஆனால் நீங்கள் சேரலை. அந்த ஸ்வரூப கர்ப்பகிரகத்தை சுற்றி பக்கத்தில் இருந்து பரம்பொருளை பார்க்குறீங்க. சன்னதின்னு சொல்லுவாங்க. சன்னதினா என்னது? அருகாமை, குருவுக்கு அருகாமை, இறைவனுக்கு அருகாமை அப்படின்னு இருக்கிற நிலை இருக்குல்ல, அந்த நிலையை தூக்கத்தில் அடையிறீங்க. அதே அந்த தூக்கத்தை அதுக்கு தான் நாம் தியானம் பண்ணுறதில்ல, தியானம்னு சொல்கிறதில்ல. ஞானத்தில் தியானங்கிற வார்த்தையை நம்ம எங்கேயுமே பயன்படுத்த மாட்டோம். ஆனால் தியானம் அவசியம். தியானம் அவசியங்கிறது ஒரு நல்ல சத்குருவினுடைய ரெக்கமெண்டேஷன். புரியுதா? ஏன் தியானம் வேணான்னா தூங்கிடுவான். அப்படியே தூங்கி தூங்கி வாழ்க்கை ஃபுல்லாக அவர் தியானம் பண்ணேன்னு தூங்கிட்டு இருப்பார். இந்த தியானம் பண்ணாமல் விழிப்பு நிலையில் விசாரத்தை சிந்தி. குரு எந்த வார்த்தையை வலியுறுத்துகிறாங்க, எந்த வார்த்தைக்கு இவ்வளோ திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, அந்த வார்த்தைக்குள்ளே இருக்கக்கூடிய நுட்பத்தை நீ அறியறது தான் அந்த இருட்டை கடக்கிறதுக்கான வழி. அங்கே இருக்கக்கூடிய ஆனந்தம், விழிப்பு நிலையில் கொடுக்கக்கூடிய ஆனந்தம் எது மேலானது? விழிப்பு நிலையில் கிடைக்கிற ஆனந்தம் தான் இன்ட்டு 24 ஆகிடும். 7 × 24 ஆகிடும், × 360 ஆகிடும். புரியுதா?
நீ தூக்கத்தில் இருந்து ஆனந்தம் கிடைக்கிது, அதே இறை ஆனந்தம் தான், ஆனந்த மயம். அதுக்காக தூங்கிட்டே இருப்பியா? அது ரெண்டாவது பட்சம், அது வேண்டாம். அது அன்றாட வேலைக்கு பயன்படட்டும். இந்த விசாரத்தினால நுட்பமான அறிவை பிடிச்சி அது மூலியமாக பயன்பட்டு ஒரு புள்ளியில் சதுர்த்த நிலைன்னு சொல்லக்கூடிய 4வது நிலைன்னு சொல்லக்கூடிய துரிய நிலையில் உனக்கு சகஜ சமாதி ஏற்படும். நீ அன்றாட வேலையை தடையில்லாமல் செய்வ, குடும்பத்தை நடத்துவ. இங்கே அதுதான் நுட்பம். பல பேர் சொல்கிறாங்க சந்நியாசம் வாங்காமல் சித்தி அடைய முடியாதுன்னு பல பேர் கருத்து இருக்குது. அடியேன்னு அதை மறுக்கிறேன், செய்து காட்டுறேன்னு சொல்லியிருக்கேன். இல்லறத்தில் இருந்தே இந்த விசாரத்தின் மூலியமாக வனப்பிரஸ்தம் முக்கியம், பட்டும் படாத வாழ்க்கை முக்கியம். நம்ம சந்நியாசத்தை நம்ம ஒரு காலமும் நம்ம என்ன பண்ணலை. அது ஜாதகம் இருக்கும், சில பேர் சுபாவமாக இருப்பான், சில பேர் இப்போ இந்த பூர்வ ஜென்மாவுடைய யோக பிரஷ்டனாக இருப்பான், அவன் சன்னியாசம் எடுத்துக்கிட்டான். சன்னியாசத்தை மறுக்கலை, சன்னியாசம் தவறுன்னு சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கணும். வந்து சன்னியாசம் வேண்டான்னு சொல்லிட்டாரு அப்படின்னு நினச்சிக்காதீங்க. சன்னியாசம் அவசியம் இல்லைன்னு சொல்ல வரேன். அது புரியுதா? சன்னியாசம் மேலானது, இறுதி பிறவி, அரிய பிறவி. ஆனால் இல்லறத்தில் இருக்கிறவனுக்கு, கடமைகள் இருக்கிறவனுக்கு அவசியம் இல்லை. நீ சிரவணம் பண்ணுறதுக்கே உன் ஜென்மா முடிஞ்சு போயிடும். உன்னை சிரவணம் பண்ண விட்டுறாங்களா வீட்டில்? எத்தனை தடைகள், எத்தனை 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 வருதா இல்லையா? ஒரு நாள் சிஎம்மாக இருந்துப்பார், சொல்கிறாரா இல்லையா? அது மாதிரி ஒரு நாளைக்கு நீ தியானம் பண்ண முடியல, மௌனமாக இருக்க முடியல, அது அப்படின்னு ஆரம்பிச்சிருவான். பேசாதவங்களாம் அன்றைக்கி தான் பேசுவான், ஃபோன் பண்ணாதவங்களாம் அன்றைக்கி தான் ஃபோன் பண்ணுவான், வராதவங்களாம் அன்றைக்கி தான் வருவான். எல்லாம் துஷசக்திகள். சும்மா இருக்கும்போது தொலைக்கலாம்ல. நீங்கள் போர் அடிக்குன்னு சொல்கிறீங்க, அப்போலாம் வராதவன் எதுக்கு நீ தியானம் பண்ணணும்? கரெக்டாக வருவான். ஏகாந்தமாக உட்காந்து ஜி சொல்லியிருக்காங்க, டெஸ்க்லாம் வச்சுக்கணும், நோட்டு வச்சுக்கணும், பேனா வச்சுக்கணும், பென்சில் வச்சுக்கணும், தூங்கக்கூடாது ப்ரைம் டைமில். அந்த டைம் தான் அவனுக்கு என்னது மூக்கில் வேர்க்குதுன்னு சொல்லுவாங்க, எங்கள் பாட்டி சொல்லுவாள். அந்த மாதிரி கதையாயிடும். இப்போ இந்த சகஜ சமாதியை நுட்பமாக சுட்டி காட்டுறேன். நீங்கள் விசாரம் செய்ய செய்ய, அடியன் பேச்சை கேட்க 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 அந்த வேதத்தினுடைய சிறப்பு, அந்த ஓங்காரத்தினுடைய சிறப்பு எல்லாத்தையும் ஊடுருவி இறைநிலைக்குள் உங்களை கொண்டு பொருத்தும், அமர்த்தும். செய்து பாருங்க. அச்சா, இப்போ நீங்கள் சைத்தன்ய நிலையை தன்னை உணர்றீங்க, சித்தா நீங்கள் தன்னை உணர்றீங்க. எப்போன்னா அப்போ தான் இந்த உயர்வான கருத்துக்கள்லாம் வரும். ஆனந்தத்தையே அப்போ தான் அனுபவிக்க முடியும். அது நிரந்தரமானது. ஒரு வாட்டி போனாலே அதுக்கப்புறம் நீங்கள் வெளியிலவே உங்களுக்கு என்னவாயிடும், வெளியில் என்ன இருக்குது, குப்பை அப்படி சொல்லுவீங்க. சகஜ சமாதி ஒரு முறை போயிட்டீங்கன்னா, இப்போ நாங்களாம் எப்படி இருந்தோம் சொல்லுங்கள்? இப்போ 30 ஆண்டுகளாக ஒரே மாதிரி தான் இருக்கேன். என் மனசுக்கு என்னுடைய சுத்தமான ஹார்ட்டை வச்சு சொல்கிறேன். டே ஒன்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கேன், ஒரு மாற்றமும் இல்லை. பார்க்குறவங்க பார்வையில் நிறைய மாற்றம். அவங்க கணிப்பு. மற்றவங்கலாம் சொன்னால் அவன் ஒத்துக்குவான், இவனா சுயமாக சிந்திக்க மாட்டான். ஒரே மாதிரி தான் இருக்கேன். என்ன நிலைன்னா, மனம் எப்போதும் இறைவன் திருவடியை சுற்றி சுற்றி வரும். அவ்வளோதான் பாயிண்ட். வேறு ஒன்றும் சிந்திக்க முடியாது என்னால். இயல்பாக நடந்துட்டுருக்கு. அப்புறம் என்ன, அவன் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணுவான், நம்ம க்ஷேத்திரத்தை விட்டு நம்ம வெளியில் வரக்கூடாது. ஒரு ப்ரைவேசின்னு சொன்னல, அதுதான் ப்ரைவேசி. உங்கள் இறைநிலையை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய எந்த காரியத்துலேயும் உங்கள் ஃபீல்டை விட்டு நீங்கள் சித்தி ஆகிற வரைக்கும் வெளியில் வரக்கூடாது. சித்தி ஆகிட்டீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் பரோபகார்த்தம் பண்ணலாம், அப்போ நீங்கள் வெளியில் வரலாம். நான் போயிட்டு வரேன். மனம் எப்போதும் அங்கே தான் இருக்குது. ஆனால் இந்த பரோபகார்த்தமும் சாமானிய இல்லறமும் பணம் சம்பாதிக்கணுங்கிற எண்ணமும் இப்படியே மாறி மாறி கொஞ்சம் கொஞ்சமாக என்னது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் டச் பண்ணிட்டு இருந்தாலும் மனம் சகஜம். அதுதான் இது சொல்லுது.
அதை தான் இது சொல்லுது பாருங்கள். புங்கானு புங்கம் விஷய ஷண தத்பரோ அப்பி பிரம்ம அவலோகனாதிம் ந ஜகாதி யோகி சங்கீத தாள லய வாத்திய வசம் கதாபி மௌலிஷ்ட கும்ப பரிரக்ஷண தீன ரக்ஷணா தீன் நட்டீவ நட்டினானது நடனக்காரவங்க, நடனக்காரன், நாட்டியமானது கரகாட்டம். அவன் தலையில் வச்சிருக்கக்கூடிய கடம் இருக்கும், அவனுக்கு சுற்றி பக்கவாத்தியங்கள்லாம் இருக்கும். பக்கவாத்தியங்கள் ஒவ்வொரு 5 வாத்தியம் இருக்குன்னா 5 விதமான இசை கொடுக்கும், 5 விதமான கை கால அசைவுகள்லாம் இருக்கும். ஆனால் தலையில் இருக்கக்கூடிய கடம் அதுபோல் புங்கம் விஷய க்ஷணம் தத்பரோ அப்பி. இந்த கரகாட்டிய ஆடும்போது புறத்தில் பலவிதமான டைவர்ஷன் இருந்தாலும் பிரம்ம அவலோகனாதியம் ந ஜகாதி யோகி தான் தொடர்ந்து பிரம்மத்தை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த பார்வையானது ஒரு நாளும் மாறுவதில்லை. எப்படின்னு கேட்டால், ஒரு கரகாட்டக்காரன் தலையில் வச்சுருக்கக்கூடிய கடத்தில் அவன் எப்படி ஆடினாலும் தலையில் இருக்கக்கூடிய கடம் விழுந்துடாமல் பாதுகாக்கிறான் இல்லையா, அது மாதிரி தன்னுடைய பார்வை சதா அந்த பரம்பொருளை நோக்கியே இருக்கும். இப்போ அதை இன்னும் ஈஸியாக புரிய வைக்கணுன்னா, கிராமத்தில் கைக்குழந்தையோட தாய்மார்கள் வேலைக்கு போவாங்க. களை எடுக்கிறது, அறுவடை செய்கிறது, இதெல்லாம் பண்ணால் குழந்தைய வந்து மரத்தடியில் தொட்டியில் தூங்க விட்டுருப்பாங்க. கொஞ்சம் பால் கொடுத்து தூங்க வச்சுருப்பாங்க. அவங்க எல்லா வேலையும் அங்கே எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் குழந்தை அழுவுதா, விழிச்சிடுச்சா அப்படிங்கிற கவனம் ஃபுல்லாக குழந்தை மேலே தான் இருக்கும். இது புரியுதா சொல்கிறது? குழந்தை அழுவ போகுது, இது ஈரத்தில் கிடக்க போகுது, சிறுநீர் விட்டுட்டு அதிலே கிடக்கும். சிறுநீர் விட்டால் பொதுவாக குழந்தை அழுவும், ஈரத்துக்காக அழுவும், பசிக்காக அழுவும். கவனம் எல்லாம் எங்கே இருக்கும்? தாய்க்கு இந்த குழந்தை மேலே இருக்கும். அதுபோல் ஒரு சங்கீதம், தாளம், லயம், வாத்தியம், வசம் கதாபி அவங்க ஆடினாலும் பாடினாலும் மௌலிஸ்த தலையில் வச்ச கும்பம் பரிரக்ஷணம். அதுபோல் காப்பாற்றுவதை போல் சர்வச்சிந்தாம் பரித்தியச்ச, வெளியில் 1000 கவலைகள் அதெல்லாம் எல்லாமே இப்போ தெரியுது அவங்களுக்கு எல்லா பிரச்சனைகளும் டெம்பரவரின்னு. அதை ஒத்துக்கிறீங்களா? முன்னெல்லாம் எப்படி இருந்தீங்க? அது எப்படி பிரச்சனை நடக்கும்போது நம்ம உட்காந்து வேத விசாரம் கேட்க முடியும், தியானம் பண்ண முடியும், கவலைப்படாமல் எப்படி இருக்க முடியும்னு. நீ கவலைப்பட்டு என்ன பண்ண போகிற? சில பேர் சௌக்கியமா சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பான். சாப்பிட்லன்னா என்ன பண்ண போகிற? 4 மணிக்கு கேட்பான். என்ன கேட்டால் ஃபார்மாலிட்டியான். சாப்பிட்டியான்னு எத்தனை மணிக்கா கேட்கணும்? எதுக்கு கேட்குற நீ? நான் சாப்பிட்லன்னா நீ உடனே சாப்பாடு கொடுக்கணும். இந்த மாதிரி ஃபார்மாலிட்டி. நான் சம்சாரி தான், வேற அவன் எல்லாம் இந்த சம்சாரி, அறிவே இல்லாத சம்சாரி. எல்லாம் தெரியுதுங்கிறான் அவனுக்கு, இது தெரியல. 4 மணிக்கு சௌக்கியமாக சாப்பிட்டியான்னு கேட்குறான். சரி, உடம்பு சரியில்லை, என்ன பண்ண போகிறேன்? முட்டா போயிட வேலையை பாடுறா. போய் நல்ல ஏதாவது அர்த்தமுள்ள வேலை பேசுகிறதா இருந்தால் ஏதாவது அர்த்தமுள்ளதாக பேசுங்க. அப்புறம் என்ன குழம்பு? இந்த போனை போட்டு இது ஒரு பெரிய பிரச்சனை இந்த நாட்டில். சமைச்சாச்சா? பெரிய பையன் எங்கே போயிருக்கான், சின்ன பையன் எங்கே போயிருக்கான், பெரிய பொண்ணு என்ன பண்ணுறா, சின்ன பொண்ணு என்ன அப்படியா அப்படி பண்ணுறாலும் இப்படி பண்ணு. எப்படி நேரத்தை வீணடிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது சங்கரர் அப்படி நான் சொல்ல போகிறீங்க, எத்தனை காலம்தான் இப்படி ஓட்ட போகிறீங்க ட்ரெடிஷ்னலாக? ஆகாரம் விகாரம். சர்வச்சந்தா பரித்தியச்ச. இப்போ நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு தானே, அதை ஒத்துக்கிறீங்களா? அப்பாடா, இனி பாதி வெற்றி அடைஞ்ச மாதிரி இருக்குது. நீங்கள் கவலைப்படுறதெல்லாம் வேஸ்ட்டு தான். நீ கவலைப்பட்டால் எதாவது நடக்க போதா? நீ கவலைப்பட்டால் மற்றவங்களுக்கு சந்தோஷம். ஏன்னா சேடிஸ்ட் நிறைய பேர் இருக்கான்.
ஒருத்தங்க சிரித்தா சிரிப்பான், அது சமவேதனான்னு சொல்லுவாங்க, சம்வேதனான்னு சம்ஸ்கிருதம் சொல்லுவாங்க. ஒருத்தன் துக்கப்பட்டால் ஒருத்தன் சிரிக்கிறான்னு வச்சுங்க, அவனை என்ன சொல்லுது, அவன் நல்லா வேணும், அவனுக்கு அப்படி வேணும் இப்படி வேணும், அவன் என்னென்ன பேச்சு பேசுகிறான் தெரியுமா அப்படிங்கிறது. நான் முட்டா பசங்க வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறது. சர்வச்சிந்தாம் பரித்தியச்சு. அதனால் எல்லா நீ கவலைப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு தான். நீ யார்கிட்ட என்ன பேசுனியோ எல்லாமே வேஸ்ட்டு தான். ரெண்டு ஐட்டம் சொல்லியிருக்கேன். நீ கவலைப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு, நீ கவலைப்பட போகிறதும் வேஸ்ட்டு தான். எப்படி பீரோவில் வச்சுருக்கீங்களோ அதே மாதிரி வேஸ்ட்டு. அது இந்த அறிவு கொஞ்சம் இருந்ததுன்னா எடுத்து நான் வேணால் நம்பர் தரேன், அந்த ஆசிரம நம்பர்லாம் எங்ககிட்ட இருக்குது, நாங்கள் அடிக்கடி போடுறோம். ஒரு வருஷத்துக்கு ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கள், ஒரு 10 புடவையை 10 வேஷ்டியை, அவர் கட்டாத வேஷ்டி எதுக்கு எல்லாத்தையும் போட்டுருங்க. அவர் வந்து தேடட்டும். இவ்வளோ நாள் தேடாதவன் தேடுவான், அப்போ தான் போட்ட பிற்பாடு தேடுவான். எங்கே நான் ஒன்று வச்சுருந்தேன் ரொம்ப இது காணுமேனே, எனக்கே அந்த டவுட் ரொம்ப நாளாக இருந்துச்சு. நிறைய இது காணா போய்டும் என்னது சட்டை எங்கே போகுதுன்னா அப்புறமா தான் தெரிஞ்சிச்சு. சர்வச்சிந்தாம் பரித்தி. அதனால் நீ கவலைப்பட்டதெல்லாம் வேஸ்ட்டு, நீ பேசின்னு இருக்கிறது பேச போகிறது எல்லாம் வேஸ்ட்டு. எவனுக்காக கண்ணு திறந்து விடு, அந்த வார்த்தையை வாக் சக்தியை பயன்படுத்தி நெற்றி கண்ணு திறந்து விடு. சர்வச்சிந்தாம் பரித்திச்சு. அதனால் உன் சிந்தனையெல்லாம் நீ சிந்திக்கிறது வேஸ்ட்டு தான், இறைவனை சிந்தி. சாவதானேன்னு சேத்தசா, எச்சரிக்கையோட உணர்வோட இந்த கவலையெல்லாம் விட்டு நாத ஏவ அணுசந்தானே. நாதம் ஓங்காரம் சொன்னல உள்ளே போகிறதுக்கு, அதுக்கு தான் இப்போ தியானத்தில் ஓங்காரம் பண்ணுங்கன்னு சொல்லு. இந்த 1 மணி நேரம் சிரவணத்திலையோ மனனத்திலையோ நிதித்தியாசனத்திலையோ. இப்போ தத்துவமசி ஆரம்பிச்சுட்டா சிரவணங்கிற பேச்சே பேச மாட்டேன் நான், மனநம் தான் பேசுவேன் எல்லா இடத்துலையும். அதனால் உங்களுக்கு சிரவணங்கிற வார்த்தையெல்லாம் சீக்கிரம் முடிக்க போகிறோம். ஓரளவுக்கு தெளிவாகிட்டீங்களா இல்லையா? சந்தேகம் தான் கேளுங்க, சந்தேகம் கேட்கலாம், எப்போ வேணாலும் கேட்கலாம், எந்த சப்ஜெக்டில் வேணாலும் கேட்கலாம். நிதித்தியாசனத்தில் இருந்தாலும் கேட்கலாம், மனனத்தில் இருந்தாலும் கேட்கலாம், சிரவணத்திலே இருந்தாலும் கேட்கலாம். சந்தேகம் கேட்குற ஸ்டூடெண்ட்டு தான் நல்ல குருவுக்கு பிடிக்கும். சத்குருவாக இருந்தாங்கன்னா சந்தேகம் கேட்குற சிஷ்யர்களை தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் சிந்திக்கிறான்னா அவர் சந்தோஷப்படுவார். நாத ஏவானுசந்தயத்தோ, நாத ஏவ அனுசந்தாயத்தோ. நாதத்தை, ஈசனை, ஓங்காரத்தை, சத்தை அனுசந்தயத்தியா. இதான் அங்கே தியானம் சொல்ல, இங்கே அனுசந்தானம். அனுசந்தானம் ஆராய்ச்சி பண்ணு. பரம்பொருளில் அவருடைய சொரூபம் அமைதி ஆனந்தம் அறிவுன்னு சொல்கிறாங்களே, அது எப்படி அப்படின்னு ஆராய்ச்சி பண்ண அனுசந்தையே யோக சாம்ராஜ்யம் இச்சதே. யோக சாம்ராஜ்யத்தில் உனக்கே ஈடுபாடு லயமாயிடும், ஈடுபாடு அதிகமாகும். அதாவது யோக சமாதி ஏற்படும், சித்தை சத்தோடு சேர்ந்து நிற்கும். விசாரத்தினால, தியானத்தினால அல்ல. தியானத்தை எதுக்கு தியானம்னு அடியேன் ரெக்கமெண்ட் பண்ணுறேன்னு சொன்னால், அது ஏகாந்தம் போனால் தான் நீ வந்து என்ன பண்ணுவ, விசாரமே ஒழுங்காக உனக்கு புரியும். இந்த ஆடியோ இங்கே நீங்கள் அரைகுறை கேட்டிருந்தா கூட இங்கே உங்களுக்கு உள்வாங்காத சில கருத்துக்கள் அங்கே ஏகாந்தமாக கேட்கும்போது அந்த அர்த்தம், அடடா இந்த வார்த்தையை விட்டுட்டேனே, இது அருமையாக இருக்கே, இது எப்படி முக்கியமானது, எப்படி விட்டேன் இது அப்படின்னு தோணும். எனக்கெல்லாம் எத்தனை முறை கேட்டாலும் சலிக்கவே சலிக்காது. ஏன்னா வேதாந்தம் அமிர்தம். அமிர்தத்தை பருகிறதுக்கு தண்ணி குடிக்கிறது சலிக்குதா? தாகம் அடித்து தண்ணி குடித்தா அப்படி இருக்கும். சாப்பிட்டுவிட்டு சப்பாட்டா அது இல்லை, ஃபுல் கட்டிவிட்டு நான் ஒழுங்காகவே சாப்பிடல, அதனால் ஒரு சப்போட்டா ஜூஸு 2 போடு. இன்னொருத்தர் நான் வாங்கி கொடுத்தேஞ்சி, நான் குடிக்கல, இன்னொருத்தர். அதுக்கு தான் அவர் ஆளை காணோம். நான் அங்கே போய் ரோட்டில் நிற்கிறோம், இங்கே வருவாங்களே, நான் சாப்பிட்டு முடிச்சுட்டாங்களே, எல்லாம் வெளியில் வந்தாங்களேன்னு யோசனை பண்ணிட்டே நிற்கிறோம். अच्छा नाहि नाना स्वरूप शाद ஏகம் வஸ்து கதாச்சன. ஏகம் வஸ்து உள்ளே இருக்கிற ஸ்வரூபம் ஒன்று தான்ப்பா. அதனால் பலவிதமான ஸ்வரூபம் இல்லை, ஒரு ஸ்வரூபம் தான். ஸ்வரூபங்கிறது ஒன்று தான். குணம் பலவிதமாக இருக்கும், 3 குணம் இருக்கும். ரசம் 9 ரசம் இருக்கும். அவஸ்தா 5 அவஸ்தா இருக்கும். கோஷம் 5 கோஷம் இருக்கும். அவஸ்தா 3 அவஸ்தா இருக்கும். பிராணன் 10 இருக்கும், பிராணனை வாங்கிறதுக்கு.
மனம் ஸ்பிரிட் ஆகி ஆயிரமாக நிற்கும். ஏன்னா எதை பிடிக்குதுன்னே தெரில. கடையில் பார்த்தா சூப்பர் ஸ்டோரில் என்னென்னமோ வச்சுருக்கான். வேடிக்கை பார்க்கனே போகுதுங்க. அங்கேயே அவன் டிஃபனு, மத்தியானம் லஞ்சு, நைட்டு டின்னரு எல்லாமே அங்கேயே வச்சுருக்கான். இதுங்க நல்லா கண்டுபிடிச்சி வச்சுருக்கான். இதுங்களை நல்லா ஸ்டடி பண்ணி வச்சுருக்கான். இதெல்லாம் இத்தனை மணி நேரம் இங்கே இருக்கும். சரி, இதுங்க இங்கேருந்து போகிறதில்ல, ஏசி வேறு போட்டிருக்கோம், அதெல்லாம் நம்ம ரெக்கவர் பண்ணணும்னு என்ன பண்ணுறான், டிஃபன் எல்லாம் அங்கேயே, ஹோட்டல் எல்லாமே அங்கேயே இருக்குது. அங்கேயே உங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சுருவான் போல இருக்குது. பொண்ணு மாப்பிள்ளை கூட வச்சுருப்பான் போல இருக்குது. கடையில் மாதிரி ஒரு ஷோகேஸில் இதெல்லாம் கேட்டகரியில் இன்னும் கொஞ்சம் நாளில் வைப்பான் பாருங்கள். விற்கிறானா இல்லையா அப்புறம் அங்கேயே கல்யாணம், செலவு மிச்சம், சாப்பாடு ஃபஸ்ட் ஃப்ளோர், அங்கேயே துணி இருக்குது, ஜுவல்ஸ் இருக்குது, என்ன இருக்குது, வேறு என்ன வேணும்? ஒரு படத்தில் பொண்ணு மாப்பிள்ளை கிடைக்காதுன்னு போகிறவன் வரவெல்லாம் பிடிச்சி ஆட்டோவில் ஏற்றுவான். ஒருத்தவன் ஆட்டோ ஓட்டன்ட்டு ஆப்போசிட் டைரெக்ஷனில் போகிறவனா இந்த பக்கம் வாடா, என் ஆட்டோ நீ ஏறி தான் ஆகணும்பான். அராஜகம் பண்ணுவானுங்க. அது மாதிரி நடக்க போகுது உங்களுக்கு. வாங்க. நகி நானா ஸ்வரூபம், பலவிதம் இல்லை, ஒன்று தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு உணர்வு தானே இருக்குது. நம்ம எல்லாருக்கும் ஒரு உணர்வு தானே இருக்குது. எப்படி எல்லாருக்கும் இறைவன் இருக்காருன்னு தெரிஞ்சிச்சு? இறைவன் இருக்கார் அப்படின்னு எப்படி எல்லாருக்கும் இது சொல்லிக் கொடுத்தா வருமா? இது சொல்லிக் கொடுத்தாலும் வருதா? சில பேருக்கு நாசிகர்கள் சொல்லிக் கொடுத்தா வருதா? ஏன்னா அவன் கேட்கறதுக்கே தயாராக இல்லை. கேட்டானா சிந்திப்பான், சிந்திச்சானா மெய்ப்பொருளுக்கு மனம் தலை வணங்கும். கேட்கவும் மாட்டான். முன்னாடியே முடிவு பண்ணிட்டார் அவர், பிறக்கத்துக்கு முன்னாடியே முடிவு பண்ணிட்டார். தான் ஜாதகம் சரியில்லைன்னா. நாகி நானா ஸ்வரூப சியாத் ஏகம் வஸ்து, ஒரு வஸ்து பலவிதமாக, பல ஸ்வரூபம் இல்லை, பல மயம் இருக்குது. சிவம் ஒன்று, சிவமயம். மயம்ங்கிறது நிறையா இருக்கும் ஜகத்து. தஸ்மாது அக்கண்டம் ஏவ அஸ்மி, அதனால் அக்கண்டம் என்மத்த அந்நியன, என்னை தவிர வேறு எதுவும் இல்லை, எல்லாத்துலேயும் நான் தான் இருக்கேன். இவர் சொல்கிறார், வராகர் ரிபூட்ட சொல்கிறார், என்னை தவிர இங்கே யாரும் இல்லை. சுகம் அகமேவ சுகம், மிக முக்கியமான வார்த்தை. நான் தான் சுகம், வேற ஒன்று நீ சுகம்னு நினச்சின்னா அது சுகம் இல்லை. இதுக்கு மேலே என்ன வேணும்? சாமியை விட நமக்கு அது சாப்பிட்றதுல தானே நாக்கு துடிக்குது. என்ன பல பேருக்கு இந்த ருத்ராட்சம் போடுன்னா இது சாப்பிடாதுன்னு சொன்னால் அப்படி சொன்னானா இல்லையா? வேலு மயிலும் போட்டதுக்கு எத்தனை பேர் கொடுத்து, எத்தனை பேர் துண்டகானம் சொன்னால், ஒருத்தன் ஊரை விட்டே காலி பண்ணி போயிட்டான், ஒருத்தன் டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு போயிட்டான், ஒருத்தன் வீடே டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டான், வேறு கோயிலுக்கு போயிடறான். என்ன காரணம்? அபக்ஷயம் பக்ஷயம் பக்ஷயம் அபக்ஷயம் பக்ஷயம் நாக்கிஞ்சன, என்னை தவிர வேறு எதுவும் இல்லை. திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே எத்யத் பிராமணோ அந்யன் ந தத் பவேத். திருஷ்யத்தே ஸ்ரூயத்தே, எதெல்லாம் பார்க்குறியோ, இதெல்லாம் கேட்குறியோ, எதெல்லாம் இருக்கோ பிரம்மத்தை தவிர அந்நியது எதுவும் இல்லை. நீ பார்க்குறதெல்லாம் பிரம்மம். அப்போ நீ யார்கிட்ட சண்டை போட போகிற? யார்கிட்ட அடிச்சுக்கிற? யாரை திட்டுற? நீ திட்டுறது அவனை மனதை, அவனுடைய மனசு அறிவில்லாமல் செயல்படுதலை, அதனால் திட்டுற. அதனால் பார்க்குறதும் கேட்குறதும் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்னை தவிர வேறு எதுவும் இல்லை. நான் யார் தெரியுமா? நான் எப்படி இருக்கேன்னு தெரியுமா? என் ஸ்வரூபம் என்ன தெரியுமா? நித்திய சுத்த விமுக்த ஏக்கம் அகண்டம். அகண்டமாக இருக்கேன். அகண்டம், என்னை பிரிக்க முடியாது. ஒன்று தான் எல்லாமே இருக்குது. இப்போ ஒரு பெரிய வட்டம், அதுக்குள்ளே சின்ன சின்ன வட்டமாக 100 வட்டத்தை போடுறீங்க. பெரிய வட்டத்துக்குள்ளே தானே இருக்கு. சின்ன வட்டத்தை 100ன்னு சொல்லுவீங்களா? பெரிய வட்டம் 1 அது சொல்லுவீங்களா? மாதுளம்பழம். இந்த சின்ன வட்டம் மாதுளை முத்துக்கள், பெரிய வட்டம் மாதுளம்பழம். எது வெளிப்படும்? மாதுளம்பழம் தான் வெளிப்படும். அதுக்குள்ளே இருக்கக்கூடிய முத்துக்கள் வந்து இது 1வது முத்து, இது 2வது முத்து, அப்படி பேர் வச்சுருக்காங்க. இப்போது புரியுதா? அப்படி இருக்கா உள்ள மாதுளம்பழத்துக்குள்ளே 1வது முத்து 2வது முத்துன்னு? எது ஆரம்பம், எது முடிவு? ரவுண்டாக இருக்குது சொல்லுங்கள்.
இதெல்லாம் நம்மளா அறிவுக்காக புரிதலுக்காக பேர் வச்சுக்கிட்டோம், நாம ரூபத்தை வச்சுக்கிட்டோம். ரா மெட்டீரியல் ஒன்று தான். ஏக்கம் அகண்டம் அனந்தம் ஆனந்தம் அத்வயம் சத்தியம் ஞானம் அனந்தம் யத் பரம். இதுக்கெல்லாம் அர்த்தம் உங்களுக்கு புரியும். பிரம்மேவ தத்து, எதெல்லாம் இருக்கிறதோ எல்லாம் பிரம்மேவ தத்து, அது பிரம்மமே. புரியுதா? ஆனந்த ரூபோ அகம், நான் ஆனந்தம். அகண்ட போதம், பேரறிவு. பேரறிவுனா ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. பேரறிவு நம்மளாம் அடைய முடியாதா? அப்படி கிடையாது. இப்போ உங்கள் உடம்பு இருக்கு, ஒரு சித்தரும்பு இடது கையில் தோள்பட்டையில் கடிக்குது, தெரியாத கை ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணும்? அது கை எட்டாத இடமா இருந்தாலும் என்ன பண்ணிடும்? எட்டிடும் அதுக்கு. அப்போது உங்கள் உடம்பில் ஏற்படக்கூடிய சுகமோ துக்கமோ உங்களுக்கு தெரியுதில்ல, அதுதான் அறிவு. அந்த மாதிரி பிரம்மத்தினுடைய உடம்புக்குள்ளே நாம் செயல்படுறது எது தெரிஞ்சாலும் அதுக்கு தெரியும். ஏன்னா அதுதான் ஒரு ப்ராடக்டை என்ன பண்ணியிருக்கு, தயாரித்து. ஒரு ப்ராடக்டை தயாரித்தவனுக்கு தெரியாதா? கண்டுபிடிச்சவனுக்கு தெரியாதா? அதுக்கு உடம்பு எப்படி கண்டுபிடிச்சான்? சூழ உடம்பு, சூக்ஷ்ம உடம்பு, 7 தாதுக்கள், மனம், புத்தி, சித்தம், 96 தத்துவங்களை கண்டுபிடிச்சி உயிர் கொடுத்து அதை ஆட்டி பார்க்குறான், இயக்கி பார்க்குறான். அவனுக்கு தெரியாதா? தெரியுமா? தெரியாதா? அதான் பேரறிவு. ஒரே சிஸ்டத்தில் பல கலரில் பல வெரைட்டியில் எத்தனை கண்ட்ரி இருக்குது? 300 கண்ட்ரி இருக்கா இல்லை வேர்ல்டில்? எத்தனை கண்ட்ரி இருக்குது? ஐநா சபையில் எவ்வளோ மெம்பர் இருக்காங்க? ஓயா, தமிழ்நாடே தெரியாது எங்களுக்கு. ஐநா சபைக்கு போயிட்டார் இப்போ தான். ஸோ பராத் பரோ, பரத்துக்கெல்லாம் பரம். அகம், எல்லாவற்றுக்கும் மேலே நான். கணச்சித்து, கணம், பிரஜான கணம். இந்த அறிவு நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தால், நுட்பமாக இருந்தால், சித்தாக இருந்தால் கணம். நீங்கள் கனமாக இருந்தால் ஒருத்தன் மேலே 10 சட்டை 96 சட்டையை போட்டால் அவன் வெயிட்டாக தான் இருப்பான். அது கனம் இல்லை, அங்கே நுட்பம் இருக்காது, அங்கே மந்தம் தான் இருக்கும். வெயிட்டு நகருமா? வேகமாக நகராது. ஆனால் இந்த 96 சட்டையும் 96 உபாதிகளையும் நீக்க சைத்தன்யம் பறந்துடும், பறக்கும். அதனால் நுட்பமாக இருக்கிறத கணம்னு சொல்கிறாங்க. புரியுதா? விசேஷ ஞானம், நுட்பமான அறிவு, பேரறிவு கணம்னு சொல்கிறாங்க. யாருக்கு நுட்பமான அறிவு வேலை செய்தோ, எப்போ நுட்பமான அறிவு, வேத விசாரம் பண்ணால் நுட்பமான அறிவு கிடைக்கும். பூஜை கலந்துக்கிட்டால் நுட்பமான அறிவு கிடைக்கும். ஜபம் பண்ணால் நுட்பமான அறிவு கிடைக்கும். இதில் எது தொடர்ந்து செய்ய முடியும்னா, எதுவுமே தொடர்ந்து செய்ய முடியாது. விசாரம் ஒரு வாட்டி, அதுக்கு தான் 1000 விசாரம் பண்ணால் 1000 பாயிண்ட் அதிலே எல்லாரையும் அங்கேயே முக்தி வந்துடுது. நீங்கள் தொடர்ந்து ஜபம்னா ஜபிச்சுக்கிட்டே இருக்கணும், பூஜைனா பூஜை பண்ணிக்கிட்டே இருக்கணும், தியானம்னா தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வேத விசாரம் அப்படி அல்ல. ஒரு வாட்டி பண்ணால் பண்ணது தான். அதோடைய பலன் உனக்குள்ளே ஏறினது தான். நாளாக கேட்க உன்னுடைய சுபாவமே அமைதியும் ஆனந்தமாகிடும். நீங்கள் உங்களுடைய டீலிங் குழந்தைங்களோட, ஒய்ஃபோட, சமுதாயத்தோட வண்டர்ஃபுல்லாக இருக்கும். அதை தான் எதிர்பார்க்குறோம் இப்போது. அதனால தான் இதை சமுதாயத்தில் பரப்பணும். இது மகத்து, இது அமிர்தம், இது தெரியாமல் மறைக்கப்பட்டிருக்கு. உபநிஷத்துங்கிற வார்த்தை கூட தெரியாமல் இருக்கான் நம்ம ஆள். எல்லாம் தெரியுங்கிறான், உபநிஷத்துங்கிற வார்த்தை தெரியாமல் இருக்கிறான். அதுதான் முக்தி கஷேத்திரம். நீ எந்த பிறவி பிறந்தாலும் உன்னை வாழ வைக்கிறது இது. உனக்கு கடவுள் மேலே நம்பிக்கை இருக்குல்ல, அப்போ மறுபிறவி மேலே நம்பிக்கை இருந்து தான் தீரணும். வேதத்து மேலே நம்பிக்கை இருந்து தான் தீரணும். அம்மா அப்பா மேலே, குரு மேலே நம்பிக்கை இருந்து தான் தீரணும். நீ எப்படி வேணாலும் உன் அறிவுக்கு எரிமூளைக்கு சிந்திச்சு பாரு. அம்மா அப்பா தவறானவங்களா, குரு தவறானவரா, வேதம் தவறானவரா, இறைவன் தேவை, இந்த 5 பேரும் ஒரே மாத்திரம். ஒரே, இப்போ சொன்னால ஒரே ஸ்வரூபமும் 5 பேரும். அவங்க தான் பல விதமாக வடிவம் எடுக்கிறாங்க. குருவா, சித்தர்களா, யோகிகளா, ஞானிகளா, ரிஷிகளா, பிரம்மமே இது 5 பேரை நேரடியாக அப்பாயின் பண்ணுது.
ஆனந்த ரூபோ அகம் அக்கண்ட போதக பராத்பரோ அகம் கனச்சித்த கணம். கணம்னா வார்த்தை கணம், ஆனால் நுட்பம், டெக்னாலஜி, ஹைடெக். அதுக்கு மேலே ஏதாவது வார்த்தை இருக்கா? ஹைடெக் மேலே ஏதாவது வார்த்தை இருக்கா? சுப்ரீம் டெக்கு அது மாதிரி ஏதாவது இருக்கா? கனச்சித் பிரகாஷக பிரகாசிக்கிறவன். மேகாயதா வியோமன ச ஸ்பிருஷந்தி சம்சார துக்கானி நாம ஸ்பிருஷந்தி. நான் எப்போ நுட்பமாக இருக்கிறேனோ கனமாக இருக்கிறேனோ, அறிவுனால் அறிவு வந்துட்டா கனம் வந்துடுச்சு, அதான் ஞானம் வந்துச்சுன்னு சொல்ல. ஞானம் பிறக்குதுன்னு சொல்கிறாங்க. ஞானத்தை அவன் தெரிஞ்சுக்கிறான், தன்னை தெரிஞ்சுக்கிறான். அந்த கனமாக இருக்கிறப்ப மேகம் இருக்குது, மேகங்கள் வந்து ஆகாயத்தை தொட முடியாது. அது மேலே இந்த சம்சாரத்தினுடைய சுக துக்கம், பாவ புண்ணியம், நல்லது கெட்டது, எந்த துயரமும் என்ன தொட முடியாது. சொல்லுது பாருங்கள். மேகாயதா வியோம, மேகம் எப்படி ஆகாயத்தை நஸ்பிருஷந்தி தொட முடியாதோ, சம்சார துக்கானி அதுபோல் சம்சாரத்தினுடைய உலகத்தினுடைய துக்கங்கள் எதுவும் நாம ஸ்பிருஷந்தி என்னை தொட முடியாது. சர்வ துக்கம் வித்தி சுதுக்க நாசா. துக்கம் போனால் நீ சுகங்கிறது தெரியும். துக்கநாசாத் சர்வம் சுகம் வித்தி. துக்கம் அழியும் போது எல்லாம் சுகமாக தெரியும். உபாதிகள் போகும்போது சொரூபம் எல்லாம் வெளிச்சமாக தெரியும். அது மாதிரி அசத்திய நாசத்தி சத்ரூபம். மித்து போச்சுன்னா சத்து தெரியும். சித்ரூபமேவ பிரதிபானம் யுக்தம். சித்துதான் பிரதிபலிக்கிறது, விளங்குகிறது. தஸ்மாத் அகண்டம் மம ரூபமேத்ததே. அதனால் அகண்டம் மம, அதனால் இந்த நீங்கள் பார்க்குற இந்த எல்லாம் அகண்டம், பறந்து நிற்கக்கூடிய எல்லாம் நானே. மம ரூப ஏத்தத்து அகண்டம் மம ரூப. நீங்கள் பார்க்குறவை எல்லாம் அகண்டமாக பரவி இருக்கிற எல்லாம் மம ரூப, என்னுடைய ரூபமே. அதனால் அலைன்னு சொன்னாலும் நிலைன்னு சொன்னாலும் நுரைன்னு சொன்னாலும் நானே அப்படின்னு சொல்லி 104வது மந்திரம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். எத்தனை ஆரம்பித்தோம், எத்தனை ஆச்சு? கால்குலேட்டரில் போடுங்க. கம்ப்யூட்டர்ஜி கணக்கு தெரியாது, தெரியும் எனக்கு. 104ல் 97 போக எத்தனை? தப்பு. கம்ப்யூட்டர் போடுங்க. கம்ப்யூட்டர்ஜி யாராலும் சொல்ல முடியல பார்த்தீங்களா? நம்ம அந்த அளவுக்கு ஆகி போய்ட்டோம். 8. உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு சொல்கிறேன். நானும் அப்படி தான். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல. சிவேல் முருகனுக்கு குருவாய் அருவாய் உலகாய் இலகாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கடியாய் மினியாய் குருவாய் வருவாய்